श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இப்போ பரமாத்மாவுக்கு இந்த பிரபஞ்சமே சரீரமா இருக்குது. பரமாத்மா நமக்கு எல்லாருக்கும் ஆத்மா, இந்த பிரபஞ்சத்துக்கே ஆத்மாவா இருக்கு அப்படின்னு சாதிச்சார். அது எப்படி அப்படின்னாக்கா, இந்த அபதக் சித்தம் சம்பந்தம் அபதக் சித்தமா இருக்கிறதுனால பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்குது. அதனால இது மாதிரி அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்போ அதோட பலம் என்ன? முதல்ல சரீர லட்சணத்தை சாதிச்சார். சரீர லட்சணம் சொன்னதோட பலன், இந்த பிரபஞ்சமே பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு அப்படின்னுட்டு தீர்மானம் ஆகும். இது சரீர லட்சணம் சொன்னதனுடைய பலன். இப்ப என்னன்னா, இந்த சரீர லட்சணம் சொன்னது இந்த பலன்னாக்கா அதோட பலன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அனைத்து சப்தங்களும் பரமாத்மாவையே கூறும் அப்படின்றதுதான் அந்த சரீர லட்சணம் சொன்னதனுடைய பலன். அபரசித்த சம்பந்தம் சொல்லி அந்த அபரசித்த விசேரணமாக எது இருக்குதோ பரமாத்மாவுக்கு, அந்த சப்தங்கள், அதெல்லாம் சொல்லக்கூடிய சப்தங்கள் அனைத்துமே பரமாத்மாவையே கூறும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். கிரமம் பார்த்துக்கோங்க. இப்ப சப்த பிரமாணத்தை சொல்லிட்டு இருக்காரு. சப்த பிரமாணம் சொல்லும் பொழுது சப்தத்தினுடைய சக்தி எதுல அப்படின்னு விசாரம் ஆரம்பிச்சார். ஜாதி வாச்சகம், குணவாச்சகம், ஷரீர வாச்சகம், இது அனைத்துமே விசிஷ்டமாதான் சொல்லும். ஜாதி விசிஷ்ட வியக்தி, குண விசிஷ்ட குணி, ஷரீர விசிஷ்ட ஆத்மா அப்படிதான் சொல்லும் அப்படின்னு சாதிச்சார். அப்படி சாதிச்சவன் திரும்ப என்ன பண்ணினார்னாக்கா, அந்த மாதிரி சொன்னதுனால சரீரம்ன்றது என்னதுன்னு தெரியுது. அந்த சரீரம்னாக்கா அபதக் சித்த விசேரணமா இருக்கும். அபதக் சித்த விசேரணமா இருக்குதுன்னாக்கா பரமாத்மாவுக்கு நாமெல்லாம் அபதக் சித்த விசேரணமாகத்தான் இருக்கும். அதனால சேதனங்களோ அச்சேதனங்களோ எந்த சப்தத்தை கூறினாலும் அந்த சப்தமானது பரமாத்மாவையே குறிக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ அது எப்படி குறிக்கும் அப்படின்றதான் எல்லாரும் விரோதப்படுறார். பிரதிபத்தி வருது. அத்வைதிகளுக்கும் சர்வே சப்தாக பிரம்மவாச்சகாக இதுதான் சித்தாந்தம். அத்வைதிகள் சொல்றதும் அனைத்து சப்தங்களும் பிரம்மத்தையே கூறும் அப்படின்றதுதான் அத்வைத சித்தாந்தம். துவைத சித்தாந்தமும் அத மாதிரி தான், நம்ம சித்தாந்தமும் அத மாதிரிதான், எல்லா சித்தாந்தமும் அப்படிதான் இருக்கு. ஆனால் கூறும் வகை, அத பிரகாரம் இருக்கு பாருங்க, அது நிரூபணம் பண்ற பிரகாரம் விரோதம் இருக்குது. அதை கண்டனம் பண்றதுல நோக்கு, உத்தேசமே அதை கண்டனம் பண்றதுதான். இப்போ எப்படி சொல்லணும்னா, அத்வைதிகள் சொல்றதெல்லாம் அகண்டைக ரசம் அப்படின்னு சொல்ற, அகண்டார்த்தம். எந்த சப்தத்தை சொன்னாலும் பிரம்மத்தையே சொல்லும், அந்த விசேஷத்தை சொல்லாதுன்னு அவருடைய அபிப்பிராயம். கடஹ அப்படின்னு சொன்னாக்க அந்த கடம்னா கடத்தை சொல்லாது, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாலாம் கிடையாது. கடன்றது கூட பரமாத்மா தான். ஏன்னா எல்லாம் சது 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 சன்மாத்திர கிராகி அப்படிங்கிறாப்பா. அதனால பின்னாடி வரக்கூடாது. இப்போ சாவாநாதிகள்னா கண்டனம் பண்ண போறாரு. அதனால அத்வைத பட்சத்துல அந்த மாதிரி எந்த சப்தத்தை கூறினாலும் தன்மாத்திரமா இருக்குன்றதுனால பிரம்ம வாச்சகம் தான் அது. அப்போ விசேஷமே கிடையாது அப்படின்னுட்டு அவா சொல்லணும். வைதிகள் என்ன சொல்ல போறான்னாக்கா, எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தத்தை நாம சொல்ற மாதிரி அந்தர்யாமி, அது சரீரம், ஷரீரி அதெல்லாம் கிடையாது. ராமகான்னு சொன்னா வயதீதி ராமகான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் உற்பத்தி மாதிரி சொல்லி
எல்லா சப்தங்களும் பிரம்மவாச்சகம். அவ என்ன பண்ணிட்டாருன்னா பிரம்மசூத்திரங்களே அது மாதிரிதான் சொல்றா. அதிகரணங்கள் அத்தனையுமே எல்லா சப்தங்களும் பிரம்மவாச்சகங்களாக தான் இருக்கும்னு சொல்றது வந்தது அப்படின்னு அவருடைய பட்சமா இருக்கு துவைத பட்சத்தை. நம்ம சித்தாந்தத்திலேயோ அந்த மாதிரி கிடையாது. எல்லா சப்தங்களும் அந்தந்த சப்தம் அந்தந்த சப்தத்தினுடைய பொருளையும் போரும், அதோட சேர்ந்த பரமாத்மாவையும் போரும். இவ பாருங்க, குணம், குணத்தோட சேர்ந்த ஒரு குணி, அந்த குணிக்கு ஆத்மா, அதுக்கும் அந்த ஆத்மா சர்வேஸ்வரன் நாராயணன் அப்படின்னு சொன்னா, நாராயணன்ற சப்தமானது என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னா என்னுடைய உடம்புடைய குணத்தையும் சொல்லும், என் உடம்பையும் சொல்லும், என்னையும் சொல்லும், எனக்கு அந்தர்யாமியான எம்பெருமானையும் சொல்லும். எதையும் விட்டு கொடுக்கல, எதையும் விட்டு கொடுக்கல. சரி, இதுக்கு எப்படி உதாரணம் நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்காக என்ன சொல்ற நம்ம சித்தாந்தத்துல, பெருமாள் ராமனா அவதரிச்சார், கிருஷ்ணனா அவதரிச்சார், நிருசிம்மனா அவதரிச்சார் அப்படின்னு சொல்றோம். ராமனா அவதரிச்சேன் கிருஷ்ணனா அவதரிச்சேன்னு சொன்னாக்கா, அப்போ ராம சப்தம் எதை சொல்லிச்சு, கிருஷ்ண சப்தம் எதை சொல்லிச்சு அப்படின்னா பரமாத்மாவை தான் சொல்றது. ஆனா அந்த ராமனா எழுந்துள்ள சமயத்துல அதுக்கு ஏற்ற திருமேனி எடுத்துன்னு வந்தார் பெருமாள். கிருஷ்ணனா வரைச்ச அதுக்கேற்ற மாதிரி திருமேனி எடுத்துன்னு வந்தார் பெருமாள். நிருசிம்மனா வரைச்ச அதுக்கேற்ற மாதிரி திருமேனி. இப்படி திருமேனியில வேறுபாடு இருக்கு, திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு இருக்கு. இவன் நம்மளே சொல்றோம், வந்து நான் ரங்கநாதனை சேவிச்சேன், என்னமா சயனிச்சுட்டு இருக்கார், கோவிந்தனை சேவிச்சேன், என்னமா எழுந்துருள் இருக்கார், வீட்டில் இருந்த திருக்கோலம், திருவேங்கடமுடையான சேவிச்சேன், என்னமா நின்றுட்டு இருக்கார், நின்று திருக்கோலம். இப்போ தேவப்பெருமாள் நின்றுட்டு இருக்க, திருவேங்கடமுடையான் நின்றுட்டு இருக்க, கோவிந்தனோ உட்கார்ந்துட்டு இருக்க, ரங்கநாதனோ எதோ அமுதனோ சயனிச்சுட்டு இருக்கார். இப்போ இந்த 3 திருக்கோலத்தை சொன்னோம், திருக்கோலத்தையும் நாம அனுபவிக்கிறோம். அதுல திவ்யமங்கல விக்கிரகத்துல தானே வேறுபாடு, திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடு இல்லையே. திவ்யாத்ம ஸ்வரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு எத்தனை அவதாரம் சொன்னா என்ன, எத்தனை அவதாரம் சொன்னா என்ன, எல்லா அவதாரங்களும் சர்வேஸ்வரனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையே சொல்லும். அது பரியந்தம் போறது. இதை எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். மௌடிகமா இவங்க தேவப்பெருமாள் தான் வசதி, ரங்கநாதன் கிடையாது, திருவேங்கடம் கிடையாது, அவா கிடையாது, ரங்கநாதன் தான் வசதி, இவர் கிடையாது, இத மாதிரி பேசுறது தவறு தானே. ஏன்னா எல்லா பெருமானும் ஒண்ணுதானே. ரங்கனா சுவாமி வந்து எல்லா அவதாரங்களையும் பெருமாள் என்ன நடத்தும், எல்லாம் ஒரே பெருமாள் தான், எல்லா அவதாரமும் அதுதான். அது மாதிரிதான் அர்ச்சையும். நமக்கு தமர் வந்தது ஒரு ஒவ்வொரு வந்தானே தமரம் வந்ததுக்கு பேர் மற்ற பேர் நாம அனுபவிக்கிறோம். நமக்கு பிடிச்ச திருமேனி, அவ்வளவுதான். அந்த திருமேனியை சேவிக்கலாமே தவிர்த்து இன்னொரு பெருமாளை தூழிக்கிறதுன்றது தப்பு இல்லையா? தூழி இப்ப பண்டிதாலே அது மாதிரி சண்டை போட்டுக்கிறான், எங்க பெருமாளை காட்டணும், எந்த பெருமாளும் வசதி இல்லை அப்படின்லாம் சொல்றது தவறுதான். உற்சவங்களுடைய அமைப்புகள் கூட சரி, அவாவாவுக்கு அவாவாவு உற்சவம் அழகு. நம்ம தேவபெருமானோ திருவேங்கடமுடையானோ ரங்கநாதனோ சேவிச்சோன்னு வச்சுக்கோங்க, எந்த வாகனமா இருந்தாலும் பெருமாள் நேர பார்த்து தான் எழுந்து வருவார். அதே திருக்குழந்தை பக்கம் போனோம்னாக்க எல்லாம் சைட்ல எழுந்து விடுவேன், எல்லா வாகனங்களும் சைட்ல எழுந்து விடுவார். அந்த மாதிரி அவர் எழுந்து ரவாவூர் விசேஷம் அது. அதனால அது போகட்டும். இப்ப என்னாச்சு, எந்த சப்தங்களை சொன்னாலும், ராமன்னு சொன்னாலும் சரி, கிருஷ்ணன்னு சொன்னாலும் சரி, பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லச்சே கூட அந்த திருமேனி, அந்த திருமேனியை உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் திவ்யாத்ம ஸ்வரூபம், திவ்யமங்கல விக்கிரகத்தையும் சொல்லும், திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் சொல்லும், அவைகளுடைய திருக்கல்யாண குணங்களையும் சொல்லும். அந்த சப்தங்கள் எல்லாத்தையும் சொல்றது. அது எல்லாத்தையும் சொல்றதுனால அந்த இடத்துல எப்படி பெருமாளுடைய திருநாமங்களுக்கே அப்படிதான் சொல்லி இருக்கும். அப்படி இருக்கச்ச மீதி சப்தங்கள்லாம் கூட
லோகத்துல எந்த சப்தம் சொன்னாலும் சரி, அது அந்தராத்மாவான சர்வாந்தர்யாமியான எம்பெருமானையே சொல்லும். இதுக்கெல்லாம் பிரமாணம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இது நிறைய பரமாப்தாளான மகர்ஷிகள் நிறைய சொல்லிட்டு போயிருக்கார். வச்சசாம் வாச்சியமுத்தமம், வச்சசாம் வாச்சியமுத்தமம் அப்படின்னு ஒரு ரிஷி சொல்ற. வச்சசாம் வாச்சியம், வச்சசாம் சப்தங்கள், வாக்கு, அவைகளுக்கு வாச்சியமா இருக்கக்கூடியவனான உத்தமனான எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, எந்த சப்தத்தை சொன்னாலும் அதற்கு வாச்சியம் யாருன்னா பகவான் தான் அப்படின்னு அர்த்தம். நதாஸ்ம சம்பவசான் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி, சர்வவசாம் பிரதிஷ்டா எத்திர சாஸ்வதி பவதி, எங்க எல்லா சப்தங்களுக்கும் பிரதிஷ்டை நிலநிறுந்து இருக்கிறது, நிலநிறுத்தி நிற்கப்படுகிற பிரதிஷ்டையானது சாஸ்வதமா எங்க இருக்குமோ அவனை நதாஸ்மகா நாங்க சேவிச்சுட்டு இருக்கோம், நாங்க சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு இங்க இந்த இது ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அது அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், வேதைஸ்து சர்வைஹி அகமேவ வேத்யான்னு எம்பெருமானே சொல்லிட்டு போனான். அனைத்து வேதங்களினாலையும் அறியப்படுபவன் நானே. வேதாட்சராணி யாவந்தி படிதானி துஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயः. எல்லா வைதிகாலும் அது சொல்லிட்டு இருப்போம். அது சிவவிஷ்ணுவாலோ மாத்வாலோ ஸ்மார்த்தாலோ எல்லாருமே இது சொல்லிட்டு இருப்போம். வேதாட்சராணி, வேதாட்சரங்கள் எவ்வளவு இருக்கின்றனவோ அவைகள் அத்தனையும் ஹரிநாமானி. அந்த ஹரிநாமங்கள் தான் கீர்த்திதானி திஜாதிபிகி. இவெல்லாம் பிராமணால் பிராமணவாளால வேதமானது ஓதப்படுகிறது. ஓதப்படும் வேதங்களில் எவ்வளவு அக்ஷரங்கள் உள்ளனவோ அவைகள் அனைத்துமே ஹரிநாமானிதான், ஹரிநாமங்களை தான் கீர்த்தனை பண்றது. அதனால ஒரு அக்ஷரம் சொன்னா கூட சரி. அதனாலதான் பெருமாள் அக்ஷரானாம் அகாரோஸ்மின்னு வேதமா சொல்லிட்டு போனாரு. பிரணவத்துல தான் ஆரம்பிக்கிறோம். அதனால பிரணவத்துல முதல் அக்ஷரம் அகாரம், அந்த அகாரத்தை சொல்லிட்டு சாதிச்சுட்டு போயிட்டாரு பெருமாள். அதனால வேதைஸ்வர்மைக்கு ரகமேவ வேத்யா அப்படின்னு வேத அக்ஷரங்கள் சொன்னதுனால லோகத்தில் இருக்கிற அக்ஷரங்களும் வேதத்துல இருக்கிற அக்ஷரங்களும் எல்லாம் ஒண்ணுதான். அதனால லோகத்துல சொல்ற சப்தம் கூட சரி பகவானையே சொல்லும். எதுவுமே அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் கேட்கிறாங்க, பகவான் அந்தர்யாமின்னு சொல்றீங்களே, லோகத்துல தூஷித பதார்த்தங்கள் இருக்கும், தூஷிக்கப்படும் பதார்த்தங்கள் அருவருப்பா இருக்கு. சில பதார்த்தங்களை பார்த்தா, சில பதார்த்தங்களை பார்த்தா இருக்கு, சில பதார்த்தங்களை பார்த்தா உதாசீனமா போகும். இப்போ அனைத்து பதார்த்தங்கள்லயும் அந்தராத்மாவா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொன்னா அது எப்படி தெரிய வரும்? பகவான் நீச்சமான வஸ்துக்கள்லயும் பெருமாள் இருக்கான்னு அர்த்தம்னா, அல்லது நல்ல வஸ்துவ தான் இருக்கான்னு இது உபயலிங்காதிகரணத்துல பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. நரக சொர்க்க சஞ்ஞேவை பாப புண்ணியே திஜோத்தமா அப்படின்னு சாதிச்சு. நரகம் சொர்க்கம் அப்படின்னு சொல்றமே அது என்ன தெரியுமா? நரகம்னா பாப்பம், அத மாதிரி சொர்க்கம்னாக்கா புண்ணியம், அவ்வளவுதான். பாபம் பண்ணினாக்கா நரகம், அது சொர்க்கம் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்காரு. அதனால இப்போ நரக பாபத்தையோ புண்ணியத்தையோ யார் பண்றானோ அவனுக்குதான் புண்ணியம் பண்ணினான்னாக்கா சொர்க்க சுகம் கிடைக்கிறது. அப்படிதான் கிடைக்கின்றது. அப்போ இந்த புண்ணியமும் பண்ணாமல் பாபமும் பண்ணாமல் எந்த சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு என்ன வரும்?
அப்படின்னா அவனுக்கு நரகமும் ஒண்ணுதான், சொர்க்கமும் ஒண்ணுதான். ஏன்னா கர்ம பலத்தை அனுபவிக்கல. கர்ம பலனை அனுபவிக்காததுனால பகவானுக்கு எதுவுமே வராது. இன்னைக்கு நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமி தமிழ்நாட் யஜ்ஞவராச்சார் சுவாமி கண்ணன்னா அந்த சுவாமியுடைய மாசத்திர நட்சத்திரம்னுட்டு சதஸ் நடத்துறார். சதாபிஷேகம் வர ஐப்பசி சித்திரைக்கு வருது. ஒவ்வொரு சித்திரைக்கும் ஒரு சுவாமியோ 2 சுவாமியோ அத்தியக்ஷரா போட்டு 2 பசங்களை விஷயம் சொல்றது, 2 பேரை சொல்றாரு. அடியன் ஒரு 7-8 மாசம் முன்னாடி அடியனை போட்டிருந்தா அத்தியக்ஷரா, எங்க 2 பேர் சொன்னா. அவரு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொருத்தர். இந்த மாசம் அனந்த பத்மநாபாச்சார் முகுந்தகிரி அவர் இன்னொரு 60 சுவாமிக்கு 2 பேரையும் அத்தியக்ஷரா போட்டுட்டு அதுல நாட்டேரி சிவண்டபன் அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவனாசிரமத்தில் ஆராதகரா வில்லியன்பாக்கம் ராஜா இருக்கார், வரதராஜன் அது பேரு, அவருடைய பிள்ளை ராகவன் பேர், அவரும் விஷயம் சொன்னார். 2 பேர் சொன்னா. அதுல முதல்ல ஸ்ரீவல்லபன் சொல்லச்சே பராயத்தாதிகரணம் சாதிச்சார். அந்த பராயத்தாதிகரணத்துல பகவான் அனுமந்தாவா இருக்கான்னு ஒரு வாக்கியம் வருது. அனுமந்தா பிரதம பிரவருத்தியில உதாசீனா இருந்துட்டு 2வது பிரவருத்திகள்ல அனுமந்தாவா இருக்கான் அப்படின்னு வருது. இப்ப பகவான் அனுமந்தாவா இருக்கான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்வி வரும். லோகத்துல நீ இந்த தப்பு பண்ணு அப்படின்னு ஒருத்தன் அனுமதி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாரு பண்றானோ தப்பு அவனுக்கும் அதோட பலன் உண்டு. அனுமதி கொடுத்தான் பாருங்க, அவனுக்கும் தப்பு உண்டு, அத பலன் உண்டு. தோஷத்தை பலத்தை அனுபவிக்கிறதுன்றது உண்டு. லோகத்துல அப்படி இருக்கு. அப்ப எம்பெருமானுக்கும் வறுமை இல்லையோ? எம்பெருமான் அனுமந்தாவா இருக்கான், அவனுக்கும் அது வந்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வந்தது. அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு பதில் அந்த கேள்வி வர்றது ரொம்ப அழகா சொன்னார் சிவவல்லவன். இது நாம லோகத்துல அப்படி அனுமந்தாவா இருக்கிறவனுக்கு பலத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்றது கர்மகிருதம். பந்தத்துல இருப்போம், நம்ம கர்ம பந்தத்துல இருப்போம். கர்ம பந்தத்துல நாம இருக்கிறதுனால நமக்கு அது வருது. ஆனால் சர்வேஸ்வரனுக்கு அந்த கர்ம சம்பந்தமே கிடையாது. இல்லையோ, அவனுக்கு அபகத பாப்மான்னு பேரு. அந்த அபகத பாப்மான்ற பேருக்கு என்ன அர்த்தம்னாக்கா பாப பிரதிபடன் அர்த்தம். பிரதிபடன். அவனுக்கு எந்த பாபமும் அவன்கிட்ட நிக்க முடியாது. அதனால அவனுக்கு எதுவுமே வராது. எதுவுமே வராததுனால இந்த மாதிரி எப்படி கேள்வியே வராது. இல்லையோ, அனுமந்தாவா இருந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் வராது, பலனை அனுபவிக்கிறதுன்றதே வராது சாதிச்சிருக்க. அதனால இப்ப என்ன எடுத்து ஒரு சொர்க்கமோ நரகமோ பாபிகளா இருந்தாக்கா அவளுக்கு நரக வேதனை, அதே புண்ணியாத்மாக்களா இருந்தாக்கா அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, சொர்க்க சுகம். அது கூட நமக்கு பாபம்தான் அப்படி. ஆனால் சர்வேஸ்வரனுக்கு அந்த சம்பந்தமே இல்லாதனால நரகமோ சொர்க்கமோ எந்த பிராப்தியும் கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த வஸ்துக்களுக்கு நரகம் சொர்க்கம்ன்றது கிடையாது. இவன் அனுபவிச்சேதான் அது வருது. இவன் அனுபவிக்கச்சேதான். ஏன்னா நமக்கு பிடிக்காதத ஒண்ணு அனுபவிக்கிறோம். ஆசிலேயே ஒரு தலிகை பண்றா, எனக்கு பிடிக்காத தலிகை, ஆனா இன்னொருத்தருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறது. அவர் திருப்தியா சாப்பிடுறாரு, ஆனா என்னால சாப்பிட முடியல. ஏன்? எனக்கு அது பிடிக்காது, அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. அதோட காரணம் என்ன? அந்த வஸ்து தப்பா? என் தப்பா? அது நம்முடைய புண்ணிய பாபங்களுடைய காரணமே தவிர்த்து அந்த வஸ்துடைய தப்பு இல்லை. இதை விஷ்ணுபுராண ஸ்லோகத்திற்கு சாதிச்சிருக்காரு. நச்ச துக்காத்மகம் கிஞ்சித் நச்ச கிஞ்சித் சுகாத்மகம். எதுவுமே துக்காத்மகமோ அல்லது சுகாத்மகமோ கிடையாது. வஸ்துவுக்கு வஸ்துன்னு தான் பேர். அவளுடைய கர்ம வினையினால ஒண்ணு சுகமா இருக்குது, இன்னொன்னு துக்கமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். வஸ்துதா அது மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்றது. அதனால இப்ப என்னாச்சு, பகவான் நீச்சமான வஸ்துக்கள்ல இருக்கான்னு அவனுக்கு நீச்சமும் இல்லை, அவனுக்கு உத்கிருஷ்டமும் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டான். எத்யத் விபூதிம தத்துவம்
ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்தம் மம தேஜோம்ச சம்பவம். லோகத்துல வசந்த வஸ்துன்னு யாருன்னா நம்ம நினைக்கிறோமோ, எதை எதெல்லாம் நினைக்கிறோமோ அது என்னுடைய வசந்த தேஜஸ்வனுடைய ஏகதேசமா இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அது போட்டோம். அதனால இப்ப என்னாச்சு, நீங்க எந்த வஸ்துவை சொன்னாலும் எபெருமானை குறிக்கும், எந்த சப்தத்தை சொன்னாலும் எபெருமானை குறிக்கும். அதனால வேதேசு சர்வேர் அகமே வேத்யா அப்படின்னு சொன்னாக்க லோகத்தில் இருக்கிற எந்த சப்தங்கள் அது நீச்சமான சப்தமோ, நீச்சமான சப்தம் நாம சொல்றோம், அது நீச்சமான சப்தம்ன்றது கிடையாது. ஏன்னா சப்தத்துக்கு நீச்சத்துவம் உண்டானா நாம லோக விவகாரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம உடம்பு இருக்கு, உடம்புடைய கை கால் அப்படின்னு சொல்லச்சே நாம வெக்கப்படலை, அருவறுப்பு நமக்கு வர்றதில்லை. அதே அந்தரங்க உறுப்புகளை சொல்லும் பொழுது நமக்கு என்ன வருது, கொஞ்சம் அருவறுப்பு வருது. யாராவது பேசினாலும் பிடிக்க மாட்டேன்றது, அதான் எதுக்கு இப்படி பேசுறா அசிங்கமா அப்படின்னு தோணிடுறது. சில வார்த்தைகள்லாம் அப்படி தோன்றது நமக்கு. ஆனா அதுவும் ஒரு அவயவம், அதுவும் பகவான் சங்கல்பத்துல சிருஷ்டியில அது ஒரு அவயவம். அதனால அந்த சிந்தனையே வரக்கூடாது இல்லையா? அதனால எல்லா சப்தங்களும் பகவத் வாசகங்கள். அவனுக்கு பகவானுக்கு துவேஷ்யனும் யாரும் கிடையாது, பிரியனும் யாரும் கிடையாது அப்படின்னுட்டு பெருமான் சொல்றார். நத்வேஷ்யோஸ்தி நமே பிரியா அப்படின்னு சாதிச்சிருக்க கீதையில. அதனால பெருமானுக்கு துவேஷ்யம் யாரு அல்லது பிரியன் யாரு? யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான் பெருமாளுக்கு. அவளுடைய புண்ணிய பாபத்தினால்தான் அப்படி வருதுன்னு சொல்றது. அதனால எந்த சப்தங்கள் சொன்னாலும் அது நீச்சமான சப்தமோ அல்லது உசந்த சப்தமோ, எந்த சப்தம் சொன்னாலும் அதனால் சொல்லப்படக்கூடியவன் பகவானை. அதனாலதான் சர்வே வேதா எத்திரைகம் பவந்தி, சர்வே வேதாக எத்தனை ஏகம் பவந்தி, அனைத்து வேதங்களும் எங்க ஒண்ணுத்தையே சொல்லுமோ அது பகவான். அந்த ஏகம்ன்றது பரபிரம்மம், அதுதான் அது. இந்த மாதிரி சொல்றது எப்படின்னுட்டு லோகத்துல வச்சனங்கள் இருக்கு, மகர்ஷிகள் சொல்றா, சொல்லி சொல்றது. சூத்திரக்காரரே சத்யபதேஷோ பாக்தஹாம் தத்பாவ பாவித்வா அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல இவ கேட்ட இத்தனை சொல்றீங்க நீங்க சரி. ஆனால் லோகத்துல தேவதத்தன் யஜ்யதத்தன் அப்படின்னு சொல்றோம். இந்த தேவதத்தன் யஜ்யதத்தன் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? தேவதத்தா காமானைய அப்படின்னு சொன்னோம். தேவதத்தா காமானைய, தேவதத்தா மாட்டை எழுத்தன் வா அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் யாரு சொன்னான்? தேவதத்தன் சொன்னானா அல்லது தேவதத்தனுக்கு அந்தராத்மாவான எம்பெருமானு சொன்னானோ? யாரை இவன் நியமிக்கிறான்? இப்ப நீ பகவானை நியமிக்கிறதுக்கு நாம யாரு? இந்த பக்தி எல்லாம் சொல்றதுன்னா அப்புறம் பகவான் பார்த்தசாரதியா எழுந்துருளினான், பார்த்தசாரதியா எழுந்துருளி கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணினான், அதெல்லாம் அவனுடைய சௌஜன்யம் சௌலபியத்தெல்லாம் சொல்றதுன்றதெல்லாம் அப்புறம் அந்த விஷயங்கள்லாம். பொதுவாக சப்தவர்த்தி சொல்லிட்டு இருக்கோம். சப்தவர்த்தி வாதத்துல அந்த பக்தி விஷயங்கள்லாம் இங்க வராது. அதனால தேவதான மாற்ற எழுத்துனது அப்புறமா காரியம். தேவதத்தா காமானைய அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல தேவதத்த பதமானது பரமாத்மாவை சொல்றதுன்னு ஆயிடுமே. பரமாத்மாவை சொல்றதுன்னு ஆயிட்டாக்கா அது விபரீதமா தானே வருது. அதனால எல்லா இதுவுமே அப்படித்தானே வரும் அது. அதனால அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு ஏற்கனவே ஒரு பதில் சொல்லியிருக்கோம். எல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள். அத மாதிரி அபரியவசான வృத்தியா எங்க போய் முடியணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். இதனால யாருக்கு விற்பத்திங்கிறது இல்லையோ, விற்பத்தி இல்லை. என்ன விற்பத்தி இல்லைன்னாக்கா இந்த சப்தமானது பரமாத்ம பரியந்தம் சொல்லும் அப்படியும் விற்பத்தி இல்லாதவா. அவன் என்ன பண்றான்னாக்கா எல்லாத்தையும் அந்தந்த வஸ்துவா பார்க்கிறான். பரமாத்ம பரியந்தம் அவள்லாம் பார்க்கவே இல்லை. அதே பிரசாதவான் சொல்றானா சர்வகத்வாதனந்தஸ்ய
சயேவாகம் அவஸ்தித அப்படின்னு பிரசாதாழ்வாருடைய வசனம். அனந்தனான பகவான் சர்வகன், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கானவன். எந்த வஸ்து அவன் இல்லை. சத்தியம் ஞானமன் அந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். அனந்த சப்தத்துக்கு தேசதா காலதா வஸ்துதஸ்ய பரிச்சேதராஹித்யம் அப்படின்னு அர்த்தம் பண்றாரு பாஷகாரர். இந்த தேசத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ தேசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த வஸ்து பிரம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வஸ்து பிரம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எந்த வஸ்துவை பார்த்தாலும் அதுல பகவான் தான் சுரூபத்தோடு இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால சர்வகத்வாதனந்தஸ்ய எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். பெருமாள் 10வது அத்தியாயத்துல நாந்தோஸ்திய திவ்யானாம் விபூதினாம் பரந்தபன்னு ஆரம்பிச்சுட்ட, என்னுடைய விபூதிகளுக்கெல்லாம் முடிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறார். நததஸ்தி விநாயஸ்யாத் மயா பூதம் சராச்சரம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பிரபஞ்சத்துல சரங்களோ அச்சரங்களோ சேதனா சேதனங்கள்லாம் நான் இல்லாம இல்லவே இல்லை, எல்லாம் என்னோட சேர்ந்துதான் இருக்கு. நான் இல்லாம எதுவுமே கிடையாது, எல்லாவுலயும் நான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டே. அதனால இந்த ஞானம் இருக்கிறவாள்லாம் மகர்ஷிகள் பிரம்மவித்துக்கள், அவள்லாம் அந்த மாதிரிதான் லோகத்துல பேசுறான். ஆனால் அந்த மாதிரி ஞானம் இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள்லாம் என்ன பண்றான்னாக்கா இத மாதிரி தேவதத்தன்னா தேவதத்தனை வந்து எடுத்துக்கிறார், யஜதத்தன்னா யஜதத்தம் மட்டும்தான், பரமாத்மா பரியந்தம் போறதுன்றது அவளுக்கு இல்லை. அதனால இதனால்னா அபித் பண்ணாள், விற்பத்தியே இல்லாதவன். அவள் லோகத்துல அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியுமா சொல்லுங்க. எவருமானார் வீட்டில் எழுந்துள்ள குழந்தைகள்னா பெருமாள் விளையாட்டு இருக்கு, விளையாண்டுக்கிட்டு எம்பெருமானா அதை பார்த்து சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்து தேரும். அந்த சமயத்துல இந்த ஒரு குழந்தை கத்துறது, ஜியா நிக்கிறிய எப்படி பெருமாள் ஜெயிக்க மாட்டியோ அப்படின்னு சாட்டாங்கமா சேர்த்துறோம். சிலாரி வாங்கிக்கோன்னு கொட்டாங்கிக்கு வச்சுட்டு பஞ்சமுத்திர சாட்சி தான் சிவஸ்தாங்க சாதிக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. இப்போ அந்த இடத்துல குழந்தைகள் ரொம்ப முக்கியம். அதுல விளையாண்டு குழந்தை அதுல பெருமாளாவே நினைச்சு விளையாண்டு அது நமக்கு பார்க்கறது அது விளையாட்டா தெரியுது, அது விளையாட்டா தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பணம் தான் நிறுத்தி யஜ்ஞம் சுவாமி அந்த புதுக்கோட்டை லட்சுமி நரசிம்மாச்சான் இருக்க வாசன் சொல்வார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா பகவத் சாஸ்திரத்தினுடைய பிராமணியத்தை ஸ்தாபிக்கிறது சொன்னார் பரமத பங்கத்துல இருந்து. அதுக்கு அத்தியட்சராக வளையப்பேட்டை ராமாச்சார சுவாமி இருந்தார். அவர் ஒரு விஷயம் சாதிச்சார், நல்லா இருந்தது. அது சின்ன வயசுல நாங்கள்லாம் பசங்க விளையாடுவோம், நீ தான் ஐயா சுவாமி, நான் எஜ்ஜா சுவாமி, அவர் பெரிய சுவாமி, அவர் பெரிய சுவாமி, அப்படி விளையாடுவோம் அப்படின்னு. அந்த விளையாட்டு என்ன அழகா இருந்திருக்குது. ஒருத்தர் ஐயாவத் சுவாமி, ஒருத்தர் எஜ்ஜா சுவாமி, ஒருத்தர் நாவல் பாக்கம் பெரிய சுவாமி, அப்படி விளையாடுவோம் அப்படின்னு. இது அவ அந்த சின்ன வயசுல ரொம்ப சீரியஸா விளையாட்டு இருக்கா, அவளுடைய அப்படி அத மாதிரி. அதனால இந்த குழந்தைகள் விளையாடுறதுன்னா அதுக்கு விளையாடுறதுன்னு உற்சாகமா அனுபவிச்சுட்டு இருக்குது. அதே பெரியவாளுக்கு அந்த விளையாட்டு மாதிரி தெரியறது. அது இப்ப யார் வித் பண்ணா யார் அபியூஸ் பண்ணாளுங்கிற, பெரியவாளா குழந்தைகளா? குழந்தைகள் வந்து அவ்வளோ ஆனந்தமா ஒரு கோயில் மாதிரி கட்டிடுச்சுங்க, கோபுரம் கட்டுறதுங்க, ஒரு கள்ளத்துக்கு வச்சு இதான் பிரமாள்ன்றது, அதுல ஒரு கொட்டாங்கச்சி வச்சு செடாரின்றது, இன்னொரு 2 கொட்டாங்கச்சியில ஜலத்து குடிச்சு பிரமாள் தீர்த்தம்ன்றது, அந்த மாதிரி அதுங்க இருக்குங்க. ஆனா பார்க்கிற பெரியவாள்லாம் என்ன பண்றான்னா குழந்தைகள் ஏதோ விளையாடுறது அப்படின்னு சொல்றோம். அவளுக்கு இருக்கிற அந்த ஞானம் நமக்கு வரமாட்டேன்றது இல்லையா? அதனால சுவாமி என்ன சாதிக்கிற, அவ்யத் பண்ணாள் ஞானம் இல்லாதவர்கள் தான்
நீ தேவதத்தன்னு சொன்னாக்கா வெறும் உடம்போட கூடின இந்த ஆத்மா வேண்டி சொல்லுவா. இந்த ஆத்மாவில் கூட அவ உடம்ப வேண்டி சொல்றாளா என்னன்னு தெரியாது. ஆனால் விற்பன்னாளா இருக்கிறவாள்னா என்ன பண்றா அப்படின்னாக்கா பரமாத்ம பர்யந்தம் இது வருது அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிறா. இதுலயும் ஒரு சுவாரஸ்யம், பரமாத்ம பர்யந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவா கூட சில சமயத்துல நிஷ்கர்ஷ சப்தங்களாக பிரயோகிப்பா. அதனாலதான் இதை பிரிக்கிற சுரபரம் சுவாமி அருணாதிகரண சரண விவரணின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்க. அதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்க. அதுல சாதிக்கும் பொழுது அத கொச்சிமங்கலம் சுவாமியும் சாதிக்கிறார். ஷரீரம் முதலான சப்தங்கள்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது விசேஷணமா மட்டும்தான் அர்த்தம். கோத்வம், சரீரம், சுக்லம் அது மாதிரிலாம் சொன்னோம்னாக்க வெளுப்பு அப்படின்லாம் சொன்னா அது விசேஷணமா மட்டுமே இருக்கும். ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க அது விசேஷம் உண்டிதான். ஆத்மா, பரமாத்மா, பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க அது விசேஷமா உண்டு இருக்கும். இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள்னு பேரு. அதே தேவன், மனுஷன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தேவதையினுடைய சரீரத்தை உடைய ஆத்மா அது எப்படின்னாக்கா அந்தந்த சரீர விசிஷ்டமான சரீர பர்யந்தம் போகும். அதுல பாருங்க, இப்போ சைத்ரோ தேவோ ஜாத்தகா அப்படின்னு சொன்னோம். சைத்ரோ தேவோ ஜாத்தகா, சைத்ரன் தேவதையாக பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னோம். அப்ப என்ன ஆகும்னாக்கா அந்த இடத்துல சைத்ரன் தேவ சரீரத்தை உடையவனாக பிறந்தான். அப்போ சரீரம் அதை உடைய சரீரி அது பரியந்த அர்த்தம் வந்தது. ஆனால் சைத்ரஹா ஸ்தூலோ பகுவன்னு சொன்னோம். சைத்ரஹா ஸ்தூலோ பகுவ, சைத்திரனானவன் கொண்ட அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க அங்க சைத்திர சப்தமோ ஸ்தூல சப்தமோ ரெண்டுமே வெறும் உடம்ப ஒண்டிதான் சொல்லும். ஏன் அப்படின்னா அந்த தௌல்யம் இருக்கு பாருங்க, குண்டா இருக்கிறதுன்றது அது ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லையே, அது உடம்புக்கு ஒண்டிதானே இருக்கும். அதே இன்னொரு என்ன பண்ண தெரியுமா, சைத்ரஹா முக்தஹா அப்படின்னு சொன்னோம். சைத்ரஹா முக்தஹா அப்படின்னாக்க சைத்திரன்ற சப்தமே பரமாத்மா பரியந்தது முக்தி பரியந்தம் போயிடுச்சு. வெறும் ஆத்மா ஒண்டிதான் அங்க. முக்தியை அடையிறது ஆத்மா தானே. அந்த இடத்துல சைத்திர சப்தத்துக்கு சரீரம் கிடையாது. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா அதாவது நிஷ்கர்ஷம் பண்ற மாதிரி அந்த சந்தர்ப்பங்களை கொண்டு நாம அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த சந்தர்ப்பங்களை கொண்டுதான் அர்த்தம் பண்ணிக்கணும். சாப்தபோதம் வருதுன்றது இதுதான். அப்போ தேவத சரீரத்தோட கூடின ஆத்மா உற்பத்தி ஆனா அப்படின்னுட்டு அங்க அர்த்தம் வந்தது. சரீரம் சரீரி ரெண்டுமே வந்தது. சைத்திரஹா ஸ்தூல பகுவ அப்படின்னு சொன்னாக்கா சைத்திரனுடைய உடம்ப ஒண்டி சொல்றது அது. அதே சைத்ரோ முக்தஹா அப்படின்னு சொன்னாக்கா இந்த உடம்பு அங்க கிடையாது, ஆத்மா உண்டி சைத்திர சப்தத்தினால. ஏன்னா நிஷ்கர்ஷ அந்தந்த சப்தங்களை கொண்டு அந்தந்த சந்தர்ப்பத்தை கொண்டு வாக்கியங்களை கொண்டு அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். அதனால தேவதத்தா மாற்ற எழுதுனவ அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல தேவதத்தன் அப்படின்றது மனுஷன், அவனுடைய உடம்போட கூடின அவன் ஆத்மா மாத்திரம் சொல்றது. ஏன்னாக்கா பரமாத்மா இங்க தூக்கி நடப்போறது இல்லை, அதனால அது கிடையாது. அதனால இதெல்லாம் எல்லாத்தையுமே வேதார்த்த சங்கிரகத்துல ஸ்ரீபாஷ்யத்துல சிவபிரகாசிக்க வேதார்த்த சங்கிரகத்துல புறன்னா படிச்சிருக்க. அது நவல்பாட்டன் சுவாமி வரதாச்சார சுவாமி கிட்ட காலக்ஷேபம் பண்ணச்சே அந்த விஷயங்கள்லாம் அபூர்வமா சாதிச்சிருக்கிறது. அவ்வளவு அற்புதமா இருக்கும் அது. அதனால இந்த மாதிரி வேதார்த்த சங்கத்துல இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல மகா சித்தாந்தத்திலையும் அதே மாதிரி ஆனந்த நியாதிகரணம்
இத மாதிரி விஷயங்கள்ல ஆரம்பநாதிகரணம் இதெல்லாம் நிறைய சாதிச்சிருக்க. சுபப்பிரயாதியில கேட்கவே வேண்டாம், எல்லா இடத்துலையும் அமைச்சிருக்கும். சுவாமி தேசிகன் தத்துவத்தா கலாபம், அதிகரண சாராவணி, சததூஷணி, நியாயபரிசுத்தி, இந்த மாதிரி பல கிரந்தங்கள்ல எல்லாத்தையும் சாதிச்சிருக்க. இப்படிப்பட்ட விஷயங்களை அங்கெல்லாம் கிரகிச்சுக்கணும். மற்றபடி இதுதான் அர்த்தம். நம்மாழ்வார் சாதிக்கிறார், உடல் மிசை வீரன கலந்தெங்கும் பரந்துலன் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால சரீரன்றதுதான் பகவத் பரியந்தம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அதை இப்ப பாருங்க. நிஷ்கர்ஷா பூதஹாணோ விமதி பதபதானி அந்தர சர்வேஷாம் ஆப்தமுக்தைः அகணித வசசாம் சாஸ்வதேஸ்மின் பிரதிஷ்டா வாகைः சத்யா பிரதீதே ஜகனிதரிதரைः யாச்சபந்த்வ பிரயோகः அப்படின்னு சாதிக்கிறீங்க. சுக்லோபாக வஸ்திரம் திரவியம், அதனுடைய வெண்மையான பாகம் சொல்லச்சு. அந்த வெண்மைன்றது என்னது அப்படின்னு சொன்னாக்க ஒரு குணத்தை தான் சொல்லும் அது. அதே பட சுக்லக சுக்லப்படக அப்படின்னு சொன்னாக்க சுக்லசப்தமும் சரி படசப்தமும் சரி திரவியத்தையே சொல்லும் அப்படின்னு சொன்னோம். இப்ப படச்சு சுக்லோபாகன்றதுல சுக்லசப்தமானது நிஷ்கர்ஷ சப்தம், வெறும் குணத்தை ஒண்டி சொல்லக்கூடிய சப்தம். அதனால நிஷ்கர்ஷ ஆக்கூத ஹானோ விசேஷனம் சொல்லாம பொதுவாக சொல்லிட்டுனாக்க தன்மூர்த்தே வாச்சகத்வா, தன்மூர்த்தி தது அப்படின்றதுனால பரமாத்மா, மூர்த்தின்னா உடம்பு, எம்பெருமானுடைய உடம்ப வாச்சகத்வா சொல்வதனால் சேதனமோ அச்சேதனமோ எல்லாம் எம்பெருமானுக்கு உடம்பா இருக்கு. அதனுடைய வாச்சகம் இந்த சப்தம். அதனால ராமகிருஷ்ணாதி சப்தாக யதா, ராமன் கிருஷ்ணன் நரசிம்மன் அப்படின்னா சொன்னாக்க அந்த சப்தங்கள்லாம் ஸ்ரீராமனுடைய திருமேனியோட கூடின பரமாத்மாவை சொல்றது, கிருஷ்ணனுடைய திருமேனியோட கூடின பெருமாள் அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி அத மாதிரி ஏகம் அந்தராத்மா பெருமாள் விஷயத்திலே அப்படி சொல்றோம். அப்படியானாக்கா இந்த சப்தங்கள்லாம் இதெல்லாம் அச்சேதனம் சேதனம் பரமாத்மா, இந்த மூணு ஒன்னா சேர்ந்து இருக்கிறது. போக்தா போக்கியம் பிரேரிதாரம் சமத்வா அப்படின்னு தத்துவத்தை வைத்து சொல்றதாக பெருமானார் காமிச்சிருக்காரு. அதனால இவைகள்னா ஒண்ணுக்கு ஒண்ணு விசேஷ சேஷ பாவத்தோட சரீராத்ம பாவத்தோட இருக்குதுன்னு அர்த்தம். ஏகம் அந்தராத்மானம், அந்தராத்மானம் அந்தர்யாமி சர்வாந்தர்யாமி ஒருவனையே அந்த பரமாத்மாவையே அபிதததி சொல்கின்றன. அதுல பிரமாணம் அப்படின்னா கிஞ்ச கிஞ்ச சர்வேஷாம் வச்சசாம், அனைத்து சப்தங்களுக்கும். என்னென்ன சப்தங்கள்? சேதனாச்சேதனத்தை சொல்லக்கூடிய அனைத்து சப்தங்களுக்கும் சாஸ்வதே எப்பொழுதும் இருக்கக்கூடிய சனாதனை அஸ்மின்னு இந்த பகவானிடத்தில் எப்பொழுதும் இருக்கிறவன் அவன் தானே, நாமளும் தான் இருக்கோம். ஆனால் நமக்கு எத்தனை கர்ம பந்தம் இருக்கு, அது மாதிரி பிரகிருதி சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் மகா பிரளயத்துல அச்சித் அபிஷிட்டான் பிரளயன்னு ஆயிடுவோம், அச்சேதனம் மாதிரி ஆயிடுவோம், அச்சேதன பிராயமா நாம ஆயிடுவோம். அதனால நமக்கு அதுவும் அவனுக்கெல்லாம் பராதீனம் இருக்கு, பரதந்திரம். ஆனால் சர்வேஸ்வரன் சுவாதீனன் அனன்யாதீனன் சுதந்திரன், அவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி ஆனந்தத்தோடு இருந்து இருக்கிறவன். அதனால அப்படிப்பட்டவனிடத்தில் பிரதிஷ்டா நிலம் இருக்கிறது, முடியறதுன்னு அர்த்தம், பரியோசிக்கிறது. இதுதான் பரியோசான வளர்ச்சி அபரியோசான வளர்ச்சின்னு சாஸ்திரம் சொல்றது. இது நாங்க சொல்லல, ஆப்த முக்கியி பரமாப்தாளான பிரம்ம ரிஷிகள், அந்த மகர்ஷிகள்னால அகனி அவனால ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே சொன்னோம், வச்சசாம் வாச்சியமுத்திரம் நதாத்ம சர்வ வச்சசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி அப்படின்லாம் இருக்க இதுல சொல்லியிருக்கு. சரி, தேவதத்த காமா ஆணைய இது மாதிரிலாம் வச்சனம் இருக்குது, அப்ப பரமாத்மா சொல்றதா? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வரும் இருக்கு? இந்த மாதிரி சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் போயிடுவேன்னாக்க பாக்காக பாக்கைன்னு சொல்றீங்க. பாக்கைகி
பாகைகின்னாக்க பொதுவா பார்க்கணும்னா தெரியப்படுதுன்னு அர்த்தம். அது அர்த்தம் இல்லை இங்க. பாகைகி அப்படின்னாக்க விற்பத்தி இல்லாதவா, ஞானம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். ஞானம் இல்லாதவர்கள் அவ அவ்யுத் பண்ணார். அவ என்ன பண்ற, ஜெகதி இந்த ஸ்தூலமான பிரபஞ்சத்துல ததிதரைகி, முன்னாடி சொன்ன ஆப்தாலான மகரிகள் இருக்காளே அவளை காட்டில வேறுபட்ட வாய்ப்பாடுனா அந்த அவ்யுத் பண்ணாலான இவாளுக்கு தெரியல எதுல போய் முடியறது, ஒரு சப்தம் எங்க போய் முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரியல. தெரியாததுனால தஸ்ய அந்த சப்தத்துக்கு எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் தான் சொல்லணும். ஆனா அவளுக்கு அது தெரியல, பரமாத்ம பரியந்தம் தெரிவிக்கணும்னு தெரியல அவளுக்கு. அப்பிரதீதே அஸ்புரணா, ஸ்பூர்த்தி இல்லை அவளுக்கு. இல்லாததுனால பங்க்த்வா பங்க்த்வா அப்படியே விபாகம் பண்றார், பிரிச்சு பிரிச்சு சொல்றார். எப்படி பிரிச்சு சொல்றார், ஒரு பாகத்தை விட்டுடுறா, பரமாத்ம பாகத்தை விசேஷமா இருக்கக்கூடிய பரமாத்ம பாகத்தை விட்டுட்டு வெறும் விசேஷணத்தை மாத்திரம் சொல்றா. பிரயோகமும் இருக்கும். அதனால பகவத் பர்யந்தம் எல்லா சப்தமும் போகணும் அப்படின்றது போயிடுமா? இவாளுக்கு விற்பத்தி இல்லை, விற்பத்தி இல்லாததுனால இந்த மாதிரி சொல்றாங்க. விற்பத்தி இருந்ததுன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா விற்பத்தி இருக்கிறவா கூட அது மாதிரி சொல்றாளே அப்படின்னாக்கா அதுக்குதான் சொன்னோம், சில சப்தங்கள்லாம் நிஷ்கர்ண சப்தங்களா இருக்கு. சில சப்தங்கள் ஆத்மாவை மட்டும் சொல்லும், விசேஷத்தை மட்டும். சில சப்தங்கள் விசேஷணத்தை மட்டும் சொல்லும். சில சப்தங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும். அதனால அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக இத மாதிரி வரும். அப்படி வர்றதுனால நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் தான் எடுத்துக்கணும். இதுதான் சாஸ்திரகாரனுடைய ஞானத்தினுடைய வைபவம். அது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். பாருங்க, நிஷ்கர்ஷா பூதஹானோ விமதி பத பதானி அந்தராத்மானமேகம் தன்மூர்த்தேர்வாச்சகந்த்வா அபிதததி யதா ராமகிருஷ்ணாதிசப்தாः சர்வேஷாம் ஆப்தமுக்தை அகணிஜவசசாம் சாஸ்வதேஸ்மின் பிரதிஷ்டா பாகைஸ்தஸ்யா பிரதீதே ஜகதி ததிதரைः தியாஜ்யபங்க்த்வா பிரயோகः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குருபரம்பராயே நமः.